இப்படி தான் கட் பண்ணி கொண்டு போகிறாங்க, நம்ம இப்படி தான் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்குது. அப்படியே அந்த கவருக்குள்ளே போட்டுருக்கோம். இன்னொன்று போட்டு விட்லாமா? வேறு அது தனித்தனியாக வச்சுருக்கு. அது தனியாக தனியாக. சரி, ஓகே. தனியாகவே தாரில் வச்சுருக்கு. ஓகேவா? ஓகே. இந்த சந்திப்பு வந்து வருஷம் ரொம்ப இனிமையான சந்திப்பாக இருக்குது. இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம ஊர்லேயும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும். அண்ணனும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. துபாயிலேயே இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. நம்ம ஊரில் இன்னமும் உரத்துலேயே இருக்கிறீங்க, அதுலேருந்து மாற்றுங்க. சொட்டு நீர் பாசனத்தில் தான் இந்த அளவுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாலைவனம் தான். ஆனால் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த எல்லாம் எல்லாத்துக்குமே கரெக்டாக சொட்டு நீர் பாசனத்தை போட்டு பச்சை பசேல்னு வச்சுருக்குறாங்க. எல்லா காய்கறியுமே இந்த இடத்துல விளையுது. நம்ம ஊர்லலாம் இந்த மண்ணுக்கு இது விளையாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம்ல, இங்கே எல்லாமே சாத்தியமாகுது. ஏன்னா முடியும்னு நினச்சி இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நெல்லுமே பாலைவனத்தில் விளைய வைக்க போகிறாங்க. அந்த முயற்சியும் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இவங்க யாரையும் எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. விவசாயத்தை வந்து என்றைக்கும் விடாமல் இருக்கணும். நம்ம என்னன்னா இருக்கிற நல்ல நிலத்தை ஃபுல்லாக ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்டு வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற ஆற்று மணலை அள்ளி விற்கிறோம், மலையை வெட்டி விற்கிறோம். இப்படி நமக்கு கிடைத்த அந்த அரிய பொக்கிஷங்களை தெரியாமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியுது. இது போல் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணி நம்ம நாட்டு விவசாயிகளுக்கும் நல்ல விளைச்சல் கிடைச்சி அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமும். இந்த பயணம் ரொம்ப அழகாக சந்தோஷமாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.